நாளுக்கான ரேமா வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின் பகுதியில் இருக்கிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தாருன்னா பாதியில விட்டுட்டு போயிடுவார்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களுக்கு கொடுத்த குடும்பம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பராமரிக்க அந்த திராணிய, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த பொறுப்புகளில் ஒரு நாள் நீங்க தோற்று போக விட மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை நான் செய்து முடிக்கிறவர். நன்றாக கவனிங்க, நான் ஒரு காரியத்தை சொல்றேன், உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது அவர் சொன்னார், அவர் கண்டார். வெளிச்சம் உண்டாக கடவது சொன்னார், அதுக்கு பிறகு வெளிச்சம் நன்மையா இருக்கிறது என்று கண்டார். நீங்க இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறீங்க. அவர் சொன்னார், அவர் செய்து முடிக்க போகிறார். அவர் அதை செய்து முடித்து அது நன்மையா இருக்கிறதுன்னு பார்க்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற அளவிலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. உங்களை கை கொடுத்து தூக்கி விடுவாரு, பாஸ் பண்ண வைப்பாரு, ஜெயிக்க வைப்பாரு, மலைய மேல காலை கொண்டு போய் நிக்க வைப்பாரு. நீங்க சிகரங்களை பிடிப்பீர்கள். என் அன்பார்ந்த பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. சில தோல்விகளை, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை, மனிதர்களை பார்த்து அவர்கள் உங்களை கைவிட்டதுனாலே கடவுளும் என்னை கைவிட்டுறவாருன்னு ஆண்டவரை குறையா எடை போடாதீங்க. உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவருங்க. உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை செஞ்சு முடிக்கிற, உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை தருவேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. நம்பிக்கை இழந்துடாதீங்க. நல்ல ஒரு மாப்பிள்ளையை ஆண்டவர் நிச்சயமா கொண்டு வருவார். இனிமேல் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயோ பிறந்தாச்சு, வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு. சரியான நேரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிற்பார். சொன்னதை செய்யற வரைக்கும் கைவிட மாட்டேன். உங்களுக்கு சொல்லியிருக்கார், சொந்த வீடு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி உலகம் முழுவதுமா உங்களை பிரபலியப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் சோர்ந்து போயிடாதீங்க, விட்டு விட்டுறாதீங்க, அவருடைய கையை விட்டுறாதீங்க, அதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. நிச்சயமா அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இந்த நாள் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற நாள். நல்லது என்று அவர் கண்டார் அல்லவா? உங்க வாழ்க்கையும் சீக்கிரத்துல நல்லதுன்னு அவரும் பார்ப்பார், நீங்களும் சொல்லுவீங்க. அதுவரை அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிட மாட்டார், கூடவே இருப்பார், நடத்துவார். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day. Amen.